இதுதாங்க சபரிமலை. மேலே வந்து எல்லாருடைய சன்னிதானமும் இருக்கிறது. இப்போ மேலே வந்துட்டு கன்னிமூல கணபதியை முதல்ல தரிசனம் பண்ணணும். இன்னைக்கு பல ஐயப்பன்மார்கள் அதை பண்ணுறதில்ல. நேரம் ஐயப்பனை பார்த்துட்டு கீழே இறங்கிடுவான். சபரிமலைக்கு வந்தால் ஐயப்பனை பார்க்கணும், அந்த கணபதியை கன்னிமூல கணபதியை பார்க்கணும், பக்கத்தில் இருக்கிற நாகராஜர் சன்னதியை பார்க்கணும். நிறைய பேர் மாளிகைபுரத்தம்மனை பார்க்காம திரும்பிடுவாங்க. மாளிகைபுரத்தம்மனை கண்டிப்பாக பார்க்கணும். மாளிகைபுரத்தம்மனை பார்க்கும் பொழுது நான் ஒரே ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறேன் எங்கள் சாமிமார்களுக்கு. நிறைய பேர் வீட்டில் கல்யாணம் ஆகாமல் பெண்கள் காத்திருக்கலாம். குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய பேர் வீட்டில் இருக்கலாம். இங்கே கல்யாணம் ஆகாதவங்க ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாக்கெட் பீஸ் இருமுடியிலே எடுத்துகிட்டு வரணும். சில பேர் அங்கே வந்து வாங்குவான், அது வாங்கக்கூடாது. இங்கே இருமுடியிலே கட்டும் போதே இருமுடியில் அந்த ஜாக்கெட் பீஸை போட்டு மேலே எடுத்துன்னு வந்து மாளிகைபுரத்தம்மன் சன்னதியில் அந்த ஜாக்கெட் பீஸை கொடுத்து அவங்க மஞ்சள்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஜாக்கெட் பீஸை திருப்பி வாங்கி பத்திரமா அதே பயபக்தியோடு கொண்டு வந்து எந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையோ அந்த பொண்ணு அந்த ஜாக்கெட்டை தைச்சி போட்டுண்டா கண்டிப்பாக திருமணமாகும், கண்டிப்பாக குழந்தைகள் பிறக்கும் என்பது சத்தியம். இதை பண்ணணுங்க. இந்த மாளிகைபுரத்தம்மன் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் மாளிகைபுரம் சன்னதிக்கு பின்னாடி மணிமண்டபம்னு ஒன்று இருக்கு. பல கான்ட்ரவர்சி இருந்தாலும் இந்த மணிமண்டபம் தான் ரொம்ப முக்கியமான இடம் சபரிமலையில். மணிமண்டபத்தில் என்ன வேண்டின்றாலும் நடக்கும். சில பேர் மணிமண்டபத்தில் மணியை கட்டுவான். மணியை கட்டிட்டு என்ன பண்ணுவான், மணியை திரும்பி பிடுங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுவான். பண்ணவே கூடாது. மணிமண்டபத்தில் கட்டிய மணியை வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. நீங்க மணி வாங்கி மணியை கட்டலாம். நீங்க மணி எடுத்துட்டு போனீங்கன்னா ஐயப்பன் உண்டியில் போடலாம். ஆனால் மணிமண்டபத்திலிருந்து அதிலே கட்டப்பட்டிருக்கிற மணியை எடுத்து வரக்கூடாது என்பது ஐதீகம். அந்த மணிமண்டபம் என்ன விசேஷம் தெரியுமா? அகஸ்திய மாமுனிவர் அங்கே உட்கார்ந்து லலிதா சகஸ்ரநாமத்தை அங்கு பாராயணம் செய்திருக்கிறார் என்பது வரலாறு. அவ்வளோ பவர். அந்த இடத்துல நீங்க என்ன வேண்டின்றாலும் நடக்கும் சார். எனக்கு நடந்திருக்கு. இந்த கோயிலுக்கு போனா அது நடக்குமா, இந்த கோயிலுக்கு போனா இது நடக்குமா என்பதை நினைக்காமல் இந்த கோவிலுக்கு போறேன்டா, எனக்கு நிச்சயமா இந்த நான் நினைச்ச காரியம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு சபரிமலைக்கு வாருங்கள். ஐயப்பன் உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பான் என்பது சத்தியம்.